Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 704 பார்ட் 2. ஓபன் பண்ணா அந்த ஓபி ஃப்ரூட்டை நைஸா ஆட்டைய போட்டு போயிடலான்னு பிளான போட்டு ரெண்டு பேரும் படாத பாடுபட்டு ஒரு சின்ன கப்பல்ல கிளம்புனாங்க. அவங்க நேரா மினியன் ஐலாண்டுன்னு ஒரு ஐலாண்டுக்கு போய் சேருவாங்க. அந்த இடத்துல கோஸ்ட் டவுன் ஒன்று இருக்குது. மேபி அங்கதான் அந்த ஓபி ஃப்ரூட்டை வச்சிருக்க பைரட்ஸுங்க மறைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லி சென்கோக்கு மேட்ரை சொல்லியிருப்பான். அந்த பைரட் கூட்டத்தோட பேரு டிஎஸ் பேரல். சொல்ல போனா அவன் ஆல்ரெடி நேவி ஆபீசரா இருந்தவன். செக் பண்ணி பார்க்கும்போது கப்பல் அங்க ஒண்ணு நின்றுட்டு இருக்கும். அதுக்கப்புறம் கவர்மெண்டோட கப்பலும் அங்க ஒண்ணு மறைஞ்சு நின்றுட்டு இருக்கும். சென்கோக்கு எப்படி சொன்னானோ அதே மாதிரி அப்படியே இருக்குது. இப்போ ஸ்வாலோ ஐலாண்ட்ல தான் டோஃப்ளமிங்கோவும் இவங்களும் மீட் பண்ண போறாங்க. அங்கேயும் 2 வார்ஷிப் இருக்குதாமா. சோ எப்படி இருந்தாலும் அங்க நிக்கிற நேவி ஆளுகளுக்கு கோரோசோன் கவர்மெண்ட் ஆளுன்னு தெரியாது. அதனால கண்டிப்பா அட்டாக் பண்ணுவானுங்க. டோஃப்ளமிங்கோ இவன் துரோகம் பண்றான்னு தெரிஞ்சா இவனையே போட்டு தள்ளிடுவான். 2 சிக்கல்ல இருந்து தப்பிச்சு அந்த ஃப்ரூட் ஆட்டைய போட்டாகணும். கோரோசோனை பொறுத்த வரைக்கும் அந்த ஃப்ரூட் டோஃப்ளமிங்கோ கைக்கு கிடைக்கவே கூடாது. அதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன்னு வெறியோட நிப்பான். சோ ஒரு வழியா அந்த ஐலாண்டுக்கு வந்து கப்பலை பார்க் பண்ணியாச்சு. லாவை இங்கே வெயிட் பண்ண சொல்லிட்டு அவன் மட்டும்தான் உள்ள போவான். ஏன்னா ஏதாச்சும் பிரச்சனை வந்து இவனுக்கும் எதுவும் ஆயிடக்கூடாதுல்ல, அதனால சேஃப்டிக்கு. ஆனா லா முடியாதும்பா. ஏன்னா திடீர்னு அவனுக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா கூட இருந்து பாத்துக்கணுமே. சரி ரைட்னு சொல்லிட்டு அவனையும் கட்டி தூக்கிட்டு போவான். அங்க பார்த்தா அந்த டெய்ஸுங்கிற பைரட் குரூப் நல்லா ஒரு சரக்கு கடையா பார்த்து உட்காந்து வெளுத்து கட்டிட்டு இருப்பானுங்க. அவனுகிட்ட தான் அந்த டெவில் ஃப்ரூட்டும் இருக்குது. அந்த டெவில் ஃப்ரூட்டை கவர்மெண்ட்டுக்கு 5 பில்லியனுக்கு விற்க போறானுங்க. இவனு என்ன நினைச்சிட்டு இருக்கானுங்க, கவர்மெண்ட் ஆளுகெல்லாம் முட்டா பயலுங்க, இது வெறும் சாதாரண டெவில் ஃப்ரூட் தானே, இதுக்கு எதுக்கு இவ்வளவு காசு கொடுக்குறானுங்கன்னு சொல்லி அவனுகளை முட்டாளுகன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. அவ்வளவு பணம் கிடைச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் எதுக்கு இவனுக்கு பைரட்ஸா இருக்கணும், வாழ்க்கை பூரா ஜாலியா என்ஜாய் பண்ண வேண்டியதானே. ஆனா அந்த டெய்ஸ் பைரட்டுக்கு நல்லா தெரியும், இந்த ஃப்ரூட்டை மட்டும் ஒரு நல்ல டாக்டர் சாப்பிட்டானா அவன் உலகத்திலேயே ஃபேமஸான பெரிய டாக்டர் ஆயிருவான். அதுக்கப்புறம் அவனுக்கு டிமாண்ட் வேற லெவல்ல இருக்கும்னு. பழத்தை பாத்தீங்களா அப்படியே ஹார்ட் இன் ஷேப்ல இருக்குது. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரூட்டை ஒரு லெஜெண்டரி டாக்டர் தான் சாப்பிட்டிருக்கான். அதுக்கப்புறம் அவன் ரொம்ப ஒரு ரேரான டிசீஸ், கொடூரமான டிசீஸ்னு கியூர் பண்ண முடியாதெல்லாம் கியூர் பண்ணி பெரிய பெரிய மெடிக்கல் மிராக்கிள் ஆபரேஷன்லாம் பண்ணியிருக்கான். இதை வச்சுக்கிட்டு இவனுக்கு என்ன யூஸ், ஒரு வெங்காயமும் இல்லைல்ல. அதனால தான் இதை வித்து பணத்தை வாங்கிடலான்னு முடிவு பண்ணிட்டானுங்க. அதே நேரம் இங்க கோரோசோன் நம்ம லாவை சேஃப்டியா ஒரு இடத்துல விட்டுட்டு அவன் நேரா அந்த டெவில் ஃப்ரூட்டை தேடி கிளம்பிட்டான். அவன் போற வெறிய பார்த்தா லாவுக்கே ஆச்சரியமா இருக்குது. நமக்காண்டி இவ்வளவு கஷ்டப்படுறானேன்னு. அவனே அப்படியே ஒரு சின்ன பிளாஷ்பேக் மாதிரி வரும். என்னன்னா கோரோசோன் எப்படியெல்லாம் இவன் கூட விளையாண்டுருக்கான்னு. டோஃபி கூட இருக்கும்போது பெரிய வெண்ணெய் விளக்கென்ன மாதிரி இருந்துட்டு அங்கேயும் ஃபன் பண்ணுவான். ஆனா இந்த அளவுக்கு இல்ல. சவுண்டு வராம நான் என்னென்ன பண்றேன் பாருன்னு அந்த சவுண்டு வாழை உருவாக்கி முதல்ல ஜார போட்டு உடப்பான், அப்புறம் பீரங்கிய வச்சு சுட்டு காமிப்பான், அதுக்கப்புறம் பாம்பெல்லாம் போட்டு காமிப்பான். ஒரு சத்தமும் வராது. ஏண்டா இதெல்லாம் ஒரு எபிலிட்டியாடா, இத பண்ணிட்டு என்கிட்ட பீத்திட்டாடா இருக்கே, தாங்க முடியலடா, நல்லாவே இல்லன்னு லா காரிட்டு துப்புவான். இதுக்கு பேபி ஃபையே எவ்வளவு பெட்டரமா. ஏன்னா அவன் நினைச்ச மாதிரி நினைச்ச ஆயுதத்தெல்லாம் மாத்திக்கிறான்ல. இத அவன் ஓப்பனா சொன்ன உடனே கோரோசோனுக்கு நெஞ்சில அம்ப விட்டு இறக்குன மாதிரி ஆயிருச்சு. அவன் என்ன சொல்லி சமாளிப்பான், என்ன மாதிரி அவனாலேயும் நிம்மதியா தூங்க முடியாது, எல்லாருமே கர்ரு முருன்னு பயங்கர சத்தத்துல தூங்குவாங்க, ஆனா நான் மட்டும்தான் அமைதியா தூங்குவேன். போடா போ, இத கல்வெட்டுல செதுக்கிக்கன்னு காரிட்டு துப்புவான். இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே அப்படியே தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ வெளிச்சடிச்ச மாதிரி இருக்கும். என்னடான்னு பார்த்தா மேல கபகபகபகபன்னு எரியுது. அது மட்டும் இல்லாம அந்த இடமே அதிரும். அந்த டிஎஸ் பைரட் பார்த்துட்டு பதற ஆரம்பிச்சிருவான். என்னங்கடா பஞ்சாயத்து, ஏதாச்சும் எர்த்துக்கு வைக்கான்னு கேட்டா ஒருத்தன் அடிச்சு புரண்டு வந்து புலம்பிட்டு இருப்பான். பாஸ் அங்க பயங்கரமா வெடிச்சது, ஆனா எந்த ஒரு சத்தமும் இல்லைன்னு. அதுலயே நல்லா தெரியுது பைய வேலைய ஆரம்பிச்சிட்டான்னு. யாராலையும் நம்ப முடியல எப்படி இந்த ஆச்சரியம் நடக்குதுன்னு. அட நார்மலா இருந்தா பரவாயில்ல, இது அவங்களோட ட்ரெஷர் ஹவுஸ், அதனால எப்பாடு பட்டாச்சும் அணைச்சேத்து படாத பாடுபட்டு இருப்பானுங்க. அந்த டைம் கோரோசோன் உள்ள என்ட்ரி கொடுத்து அங்க இருக்க பல்ப் எல்லாத்தையுமே சுட்டு தள்ளி அந்த இடத்தையே இருட்டாக்கிடுவான். அதான் ஓடி வர சவுண்டு சுட்ட சவுண்டுன்னு எதுவுமே கேட்காத. அந்த டிஎஸ் பைரட் எவனாச்சும் லைட்டை ஏத்துங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம கோரோசோன் அவன் வாயிலேயே ஒரு குத்து ஃப்ரூட் அவன் கையை விட்டு நழுவும். அதை அலேக்க ஆட்டையை போட்டுருவான். அதுக்கப்புறம் திபு 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 திபுன்னு ஓடுவான். எவனாலையுமே கண்டுபிடிக்க முடியல. கண்ணாடியை உடச்சுக்கிட்டு அடிச்சு புடிச்சு வெளியில கிளம்பிடுவான். இப்படி ஓடனா மட்டும் பார்த்தா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவானு இல்ல. அதனால ஒரு பாமையும் பிளாஸ்ட் பண்ணிட்டு போவான். அதுக்குமே சத்தம் இல்ல. கண்டிப்பா இது வேற லெவல் பவர் தானே. இந்த ஓபி ஃப்ரூட்டை எப்படியாச்சும் நம்ம லாக்கு கொடுத்தே ஆகணும்னு பயங்கர சந்தோஷத்தோட போவான். எப்படியாச்சும் இதை கொடுத்து நம்ம லாவை கியூர் பண்ணிடலான்னு. அப்படியே அடிச்சு புரண்டு ஒன்னவன் கால் தடிக்க அங்க கண்ணா பின்னான்னு போய் விழுவானா. பார்த்தா விழுந்த இடத்துல இந்த டிஎஸ் பைரட்டோட ஆளுங்க நின்றுட்டு இருப்பானுங்க. அவனுக்கு இவன் யாரு என்னன்னு தெரியல. ஆனா பின்னாடி இருந்து நம்ம கோரோசோனை ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஆளுங்க, டே அந்த பிளாக் கோட் போட்டவனை விடாதீங்க, அவன் தான் அந்த ஓபி டெவில் ஃப்ரூட் ஆட்டைய போட்டு போறான். உடனே அத்தனை பேரும் நோட் பண்ணிடுவானுங்க. அவன் பிளாக் கோட்டும் போட்டிருக்கான், கூடவே அந்த டெவில் ஃப்ரூட்டையும் வச்சிருக்கான். மாட்டிட்டானா. இதுல மேட்டர் என்னன்னா அத்தனை பேருமே கன்னு வச்சிருக்கானுங்க. ஏதாச்சும் கொஞ்சம் அசைஞ்சாலும் போதும் பொட்டுன்னு போட்டுருவானுங்க. அதனால அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதே நேரம்
நேரம் இங்க லாவை விட்டுட்டு போகும்போது எனக்காண்டி கொஞ்ச நேரம் இங்க வெயிட் பண்ணி நான் எப்படியாச்சும் வந்துருவேன், அதுவும் ஓபி ஃப்ரூட்டோட தான் வருவேன், கண்டிப்பா உன்னைய காப்பாத்துவேன்னு சொல்லிட்டு போனான். எல்லாமே பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்டான். ஆனா அந்த கால் தடிக்கு விழுந்து மாட்டிட்டான்ல, அதான் பஞ்சாயத்தா போச்சு. சோ லா அவனுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அந்த டைம் ரத்தம் சொட்டு சொட்டா விழுகிறத காட்டுவாங்க. யாருக்குன்னு தெரியல, ஆனா ஏதோ பெரிய பஞ்சாயத்து ஆயிருச்சு. அதே நேரம் இங்க லாவால சுத்தமா முடியல, குளிர் வேற பயங்கரமா இருக்கா, நடுங்கிட்டு இருப்பான். அவ்வளவுதான், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா.